மோடிய எடப்பாடியே விமர்சிச்ச பிறகு 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக பாஜக பக்கமே வரமாட்டேன்னு எடப்பாடி சொன்ன பிறகு இந்த மாதிரி குறுக்குசால் ஓட்டக்கூடிய வேலைகளை தமிழிசை அம்மையார் செய்தா அரசியலில் அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படும். கட்சி அண்ணாமலை எம்பவர் பண்ணி அவரை ஒரு தலைவரா முன்னிறுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தி 2029 98 பெற்ற வெற்றி மாதிரி பாஜகவையே முதன்மை சக்தி ஆட்டாக்கி ஒரு பெரிய வெற்றி பெறணும். அது சீமான் கூறினாலோ, எடப்பாடி பழனிசாமி கூறினாலோ, அண்ணாமலை கூறினாலோ, ரவீந்திரன் துரைசாமி கூறினாலோ உண்மை உண்மைதான். 47% வாக்குகள்ங்கிறது மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி அவர் தலைமைக்கு கிடைத்த வாக்குகள். சீமான் இல்ல, அண்ணாமலை இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல, விஜய் அல்லது புதுசா அஜித் யார் தரப்பு சொன்னாலும் 47% வாக்குகளும் ஸ்டாலின் தலைமைக்கு கொடுத்த வாக்கு. தங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு என்டி அலையன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாள்வார் நீங்க நினைக்கிறீங்க? ஜனவரிக்கு மேல பெரிய ஆட்டமே இருக்கு பாருங்க. ஜனவரிக்கு மேல பெரிய ஆட்டமே இருக்கு பாருங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அப்துல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சிறப்பு. நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வர்றீங்க. ஒரு யூகமான ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணியை சொல்லிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓரணியில் எல்லாரும் 1 to 1 அதற்கு சீமான் அவர்கள் சம்மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு வரீங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய செவிக்கு அது செல்லவில்லையா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பொது மேடையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு கடுமையான ஒரு தாக்குதலுக்கு அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி அவர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. எப்படி பாக்குறது? அப்படி ஒரு 2026 செகண்ட் பிளேஸுக்கான ஒரு ரேஸை தான் பிஜேபி முன்னெடுக்குதா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை, நம்முடைய பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்போட அண்ணாமலை அவர்கள் மூவிங் ஃபார்வர்டு செல்வார் அப்படின்ற ஒரு கேள்வி. அண்ணாமலையோட நோக்கம் திமுக எதிர்த்து களமாடணும். அதுல வெற்றி பெற்றா மகிழ்ச்சி. அதுல வெற்றி பெற முடியலன்னாலும் கூட 2வது ரன்னரா வரணும். வின்னர் வரலனாலும் ரன்னரா வரணுங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம். அதுலதான் அவர் தெளிவா இருக்கிறார். அதை பொசிஷன் பண்ணி தான் ஒரு கட்சி போக முடியும். திமுகவின் பிரதான எதிரி நாங்க தான். 18 வந்துட்டோம். என்டி அப்படியே இன்டாக்டா இருக்குது. நாம் தமிழர் 8% இருக்கிறாங்க. தேமுதிக 3% பலம். அவங்க 6% பலத்துக்கு அவங்க கிளைம் பண்றாங்க. நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோன்றாங்க. அதிமுகவுக்கு 20 இல்ல 17 தானே அவங்க சொல்றாங்க. அந்த இது அவங்கள்ட்ட இருக்குது. சோ தேமுதிக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 20% ப்ரூவ் பண்ண அதிமுக 17% தான் பலம் இருக்கும்னு தேமுதிகவால விமர்சிக்கப்படக்கூடிய அதிமுக பலகீனப்படுத்த முடியும். மீண்டும் அந்த ஜெயலலிதாவை காங்கிரஸ்காரங்க வாழப்பாடி ராமமூர்த்தி தூக்கி விட்ட மாதிரி, அந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியலை, கலைஞரை மாற்றுன்னு காங்கிரஸ்காரங்க தூக்கி விட்ட மாதிரிப்பட்ட ஒரு அரசியலை பாஜக அங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடம், இந்துத்துவா, அதுல தேசிய கட்சியான பாஜக எழும்பி வர முடியும். இனிமே என்டிஏ தான். என்டிஏக்குள்ள யாரும் சேரட்டு, நோ இஷ்யூஸ். அது என்டிஏ முடிவு பண்ணும். அந்த அடிப்படையில அண்ணாமலை போறாரு. அதுல எடப்பாடிக்கு உள்ள ஒரு வாய்ப்புங்கிறது சுமார் 15 to 17% வாக்குள்ள ஒரு தலைவராக தான் அமித்ஷா எடப்பாடியை கருதுறாரு. அதை அண்ணாமலை இங்க பிரதிபலிக்கிறார். ஆனால் இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, அண்ணாமலை அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் தான் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வளர்ச்சியை தேடி குடிக்குது. அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு தான் சரியான முன்னெடுப்பு நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஆனால் இந்த வெளிப்படுத்திய இந்த பேச்சுக்கு அம்மையார் தமிழிசை அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிப்பது போல ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது எப்படி பார்க்கிறது? தன் தலைவர் செய்த செயலை ஆமோதிக்கும் விதமாக தான் அவங்க செஞ்சிருக்கணும். ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் அவர் எதிர்வினை தான் ஆற்றிருக்கிறார். அவர் ஆக்ஷன்ல ஈடுபடல, அவர் செய்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள்லாம் பாண்டே அவர்கள் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அம்மையார் தமிழிசை செய்ததனுடைய அரசியல் பின்னணி என்னன்னு கொஞ்சம் கேள்விக்கு. தமிழிசை மூப்பனாருக்கு போட்டி வாழப்பாடி ராமமூர்த்திங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு போட்டி தான்ங்கிற மாதிரி காட்ட நினைக்கிறாங்க. நோட்டா கீழே போன தமிழிசைக்கு வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இருந்த மாதிரி ஒரு ஆதரவு வளையம்ங்கிறது கிடையாது.
அது அவங்க தெரியாம இப்படி சொன்னா தனக்கு ஒரு ஆதரவு வளையம் வரும், தன் பின்னாடி 4 பேர் வருவாங்கன்னு ஒரு கோஷ்டி அரசியலுக்கு விதைய ஊன்றாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம். ஏன்னா மோடிய எடப்பாடியே விமர்சிச்ச பிறகு 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக பாஜக பக்கமே வரமாட்டேன்னு எடப்பாடி சொன்ன பிறகு இந்த மாதிரி குறுக்குசால் ஓட்டக்கூடிய வேலைகளை தமிழிசை அம்மையார் செய்தா அரசியலில் அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படும். இதுவரை அவங்க கிடைச்சதுதான் அவங்களுக்கு மேக்சிமங்கிற நிலைமை அவங்களுக்கு உருவாகும். இது அவங்களோட கடைசி கரியரா கூட போயிரும். இது மாதிரியான செயல்பாடுகள் கண்டிப்பா அவங்க எதிர்காலம் இனி அவ்வளவுதான். அவங்க ஒண்ணும் மன்னிக்க மாட்டாங்க. அவங்க நீங்க ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றீங்க போலயே அம்மையார் தமிழிசை அவர்களே. அது அவங்கதான் முடிவு பண்ணோம். அதிர்ஷ்டம் தானே. அவங்க அரசியல்ல அவங்க இந்த கட்சிக்கு என்ன எதிர்காலம்னு தெரியாத போதே பல இடங்கள்ல நின்னாங்க, களத்துல நின்னாங்க, உறுதியா நின்னாங்க, சின்சியரா நின்னாங்க, லாயலா நின்னாங்க. அந்த லாயல்ட்டி ரிவார்ட் பண்ணி கவர்னர் போஸ்ட்ங்கிறத கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆயில் கம்பெனிக்கு டைரக்டர்னு கொடுத்தாங்க, அப்புறம் கவர்னர் போஸ்ட கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு மாநில கவர்னரா இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்துல இருந்தவங்க தான். இன்னைக்கு இந்த கட்சி தலைமை அண்ணாமலையை தான் எம்பவர் பண்ணிருக்கு. அது தெரியாம செயல்படுறது, பூடம் தெரியாம சாமி ஆடுறது. சசிகலா பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸ்ல வர முடியாதுன்னு தெள்ள தெளிவா டெல்லி கிளைமேட் நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுமே நம்ம கொடுத்த இன்புட்ஸ், இதன் அடிப்படையிலையும் அத பல விஷயங்களையும் உள்வாங்கி மோடி தெளிவா முடிவெடுத்துட்டாருன்னு சொல்லும் போது பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, எம்ஜிஆருக்கு அடுத்தபடியான மாஸ் லீடர் சசிகலா அம்மையார் தான்னு வட தமிழகத்துல உள்ள சசிகலா அம்மையார் கூடிய கூட்டத்தை பார்த்து பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், பூடம் தெரியாம சாமி ஆடுறாரு அவருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் தமிழிசை அம்மையார். லாயலிஸ்ட் கட்சிக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை, 100%. ஆனா அன்னைக்கு பூடம் தெரியாம சாமி ஆடுறாங்கிறதான் என்னோட கணிப்பு. கட்சி அண்ணாமலையை எம்பவர் பண்ணி அவரை ஒரு தலைவரா முன்னிறுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தி 2029 98 பெற்ற வெற்றி மாதிரி பாஜகவையும் முதன்மை சக்தி ஆட்டாக்கி ஒரு பெரிய வெற்றி பெறணும். அதுல நடிகர் விஜய் அவர் என்ன வாக்கு 26 எடுக்கிறாரோ அவரு, எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் போது அவரு, இப்படி எல்லாரையும் ஒன்றிணைச்சு 1 to 1 2029 பாஜகவை முதன்மை சக்தியா கொண்டு இங்க 98 மாதிரி ஒரு வெற்றி பெறணுங்கிறதான் மோடிக்கு அபிகம், அமித்ஷாவுக்கு அபிகம், நட்டாவுக்கு அபிகம், அண்ணாமலைக்கு அபிகம், சந்தோஷுக்கு அபிகம், சத்திரியன் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அபிகம். நம்மளோட எண்ண ஓட்டமா அதுதான். இதற்கிடையில 1 to 1 காங்கிரஸ் இன்குடிசி அலையன்ஸ் 26லயே தோத்தாலும் வெள்ளன் கொடுத்தான். பட் இந்த 29 நோக்கி 26 நகர்த்துறாங்க அவங்க. இதை புரியாம தமிழிசை மோடியோட எண்ண ஓட்டம் புரியாம பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பின்னடைவா. ஒருவேளை நீங்க சொல்வதெல்லாம் பார்க்கும்போது அம்மையார் தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இடத்தில் இருந்திருந்தார் என்றால் பாரதிய ஜனதாவை மீண்டும் பின்னோக்கி கொண்டு போயிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதன் மூலியமா அது ஒரு யூகம். அண்ணாமலை நல்லா கொண்டு போறாரு, அதை பார்ப்போம், அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ நீங்க சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் தான் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தடாலடியான அரசியலாக இருக்கிறது. நம்ம செகண்ட் பிளேஸுக்கான பொசிஷனுக்கு தான் இப்போ ரேஸும் நடக்குதுன்னு சொல்லி நீங்க பல முறையும் குறிப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த பேச்சுகளின் மூலியமாக என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாள்வார்? எடப்பாடியார் அவர்களை பலகீனப்படுத்துவதற்கு, 2ஆம் இடத்தை தங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு என்டி அலையன்ஸுக்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாள்வார் நீங்க நினைக்கிறீங்க? ஜனவரிக்கு மேல பெரிய ஆட்டமே இருக்கு பாருங்க. ஜனவரிக்கு மேல பெரிய ஆட்டமே இருக்கு பாருங்க. ஓகே சார், ஜனவரிக்கு மேல பெரிய ஆட்டமே இருக்கு பாருங்க. மும்முறை சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் சார். அதே போல இந்த விவகாரம் முட்டி திரு சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தாரு. அதிமுகவுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது. திரு எடப்பாடியாரோட அந்த 4.5 ஆண்டு ஆட்சிகளுக்கும் ஒரு நற்சான்றிதழும் கொடுத்திருந்தாரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 3 ஆண்டு ஆட்சி போலவா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அசாதாரண சூழ்நிலையா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. ஆனால் 4.5 ஆண்டு காலம் கச்சிதமாக தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்ற திரு எடப்பாடியாரை பற்றி இப்படியான கொச்சான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை கண்டனத்தை தெரிவிக்கிறாரு திரு சீமான் அவர்கள். இந்த கருத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? சீமான் அவர்களே கூறினாலும் ஸ்டாலின் மிகப்பெரிய உயரத்துல இருக்கிறாரு. 52, 57, 62 காமராஜ் உயரத்துல ஒரு பலமான கூட்டணிய ஒன்றோடு ஒன்று பெவிக்கால் மாதிரி ஒட்டி பின்னி பிணைந்த ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஸ்டாலின் பெருசா இருக்கிறாருங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை.
அது சீமான் கூறினாலோ, எடப்பாடி பழனிசாமி கூறினாலோ, அண்ணாமலை கூறினாலோ, ரவீந்திரன் துரைசாமி கூறினாலோ உண்மை உண்மைதான். 47% வாக்குகள்ங்கிறது மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி அவர் தலைமைக்கு கிடைத்த வாக்குகள். 2004ஆம் ஆண்டு சோனியா அம்மையாருக்கு கிடைத்த வாக்குகள் மாதிரி அல்ல. 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தி கிடைத்த வாக்குகள் அல்ல. நானே சொன்னேன், தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு ஸ்டாலின் சொன்னாரு. அப்ப சொன்ன தமிழ்நாட்டை நீங்க காப்பாத்திட்டீங்க ஐயா, 30 MP சீட்டுக்கு மேல வருவீங்க, மீதி 4ல போட்டி இருக்கும், அதுலயும் போட்டி தான், இவர் தான் ஜெயிப்பான்னு சொல்ல விரும்பல, 35+ நீங்க வருவீங்க நான் சொன்னேன். நான் சொன்னது கரெக்ட் ஆச்சு. சவுக்கு சங்கர்லாம் 22 அதிமுக வருனார், நான் ஒரு சீட்டு கூட அதிமுக வராதுன்னு சொன்னேன். அதே ரவீந்திரன் துரைசாமி அப்போ ஸ்டாலினை நான் அடிச்ச கமெண்ட் என்னன்னா, ஐயா மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, மோடி இந்தியாவை காப்பாத்திக்கிடுவாரு, அதை பற்றி நீங்க கவலைப்படாண்டான்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன மாதிரி ரிசல்ட் எதிர்பார்த்த அளவு மோடி 272 வரலங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் 48% சொன்னேன், 35+ MP சீட்டு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி ஸ்டாலின் வந்துட்டாருங்கிறது உண்மை. இந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற, இந்த கான்செப்ட் ஓட்டு அல்ல. ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு தான் இது. 47% ஸ்டாலினுக்கு கிடைச்ச ஓட்டு தான். இவன் எதிர்கட்சிகளும் அப்படிதான் நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே தான் சொன்னார்ல. சீமான் இல்ல, அண்ணாமலை இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல, விஜய் அல்லது புதுசா அஜித் அஜித், யார் தரப்பு சொன்னாலும் 47% வாக்குகளும் ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த வாக்கு. பத்திரிகைகள்லயும் விளம்பரத்திலையும் ஸ்டாலினை பெருசா முன்னிறுத்தி எடுத்த வாக்கு. சோ இது இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அது யாரா இருந்தாலும் அதுதான் உண்மை. அதே வேளையில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 என்டிஏ 18, தேமுதிக 3, அதிமுக 20, சீமானுக்கு 8. நான் சீமானை மதிக்கிறேன். சீமானுக்கு 8 வளரும் 8, சீமானுக்கு 8 வளரும் 8, ஜம்பிங் 8. ஏன்னா மக்களவை தேர்தலிலே இந்தியாவிலே அதை 2 மடங்கு ஆக்கணும் அவர் தான். நான் மட்டும்தான் சொன்னேன் சீமான் வாக்கு 2 மடங்கு ஆகணும்னு. எடப்பாடி டிக்ளைனிங் 20, எமர்ஜிங் 8, டிக்ளைனிங் 20. இது சீமானுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். எடப்பாடியின் 20 கீழ்நோக்கி வரும் 20, 33 அவரும் பன்னீர்செல்வம் இருக்கும்போது இருந்தது. இன்னைக்கு 20 ஆயிட்டு. இருட்டை கொண்டு ஓட்ட அடிக்க முடியாது. ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேறன்னு சொன்னவன் நான் தான், பாராளுமன்றம் வேற அசம்பிளி வேறன்னு சொன்னவன் நான் தான். ஆனா இருட்டை கொண்டு ஓட்ட அடிக்க முடியாது. இது வன்னியர் வாக்குல தான் அந்த 20 வந்திருக்கு. நாடார், கொங்கு வேளாளர், முக்குலத்தோர், பிராமணர், பிறமொழியாளர் எடப்பாடியை விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், வண்ணார், நாவிதர், குயவர், வன்னியர் அல்லாதார், கொங்கு வேளாளர் அல்லாதார்னு பல சமூகங்கள் சீமான் கிட்ட போயிட்டாங்க. இந்த சமூகங்கள் ஆதரவுல சீமான் அடுத்த கட்டமும் மேல வருவார். அவர் எடப்பாடியை சொல்றது ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. அந்த ஸ்ட்ராட்டஜில எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும் நம்புறாரு. 1.1 இருந்தவர் 8.2க்கு வந்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்தவர் 8.2 வந்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியோட சமூக நீதி சூறையாடலுக்கு எதிரான கொங்கு வேளாளர் அல்லாதார், வன்னியர் அல்லாதார், அந்த இடைநிலை ஜாதிகள், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர் மங்களா, முக்குவர், பரதவர், ஆண்டி பண்டாரம், குடும்ப கவுண்டர், இந்த மாதிரி பட்ட பல சமூகங்கள், பிளஸ் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி, செங்குந்தர், விஸ்வகர்மா, தென் முத்தரையர் போன்ற லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி ஆதரவுல தான் இந்த உயரத்துக்கு சீமான் வந்திருக்காரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இந்த சமூகங்கள்ல உள்ள இரட்டையில வாக்குகளை முழுமையா தன்னால் எடுக்க முடியும்னு சீமான் நம்புறாரு. அதுதான் அவர் செந்தர கூட்டத்துல தெளிவாகவே பேசினார். நான் குறிப்பிடக்கூடிய இந்த ஜாதிகளின் பேரை சொல்லியே சொன்னாரு. வண்ணார், நாவிதர், குயவர்கள் பேரை சொன்னாரு, போயர், ஒற்றர்கள் பேரை சொன்னாரு. இவங்களுக்காக நான் எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னாரு. அந்த சமூகங்கள் தான் அவரை ஜெயலலிதாவுக்கு பிறகு சீமான் ஆதரிக்கிறாங்க. ஒரு வண்ணார் சமூகத்துல இருந்தெல்லாம் சீமானுக்குண்ட வாக்கு சதவீதம் 30, 8% தான் சீமானுக்கு வாக்கு. தமிழகம் முழுவதும் பரவலா இருக்கக்கூடிய வண்ணார்கள் 30% பேர் சீமான் ஆதரிக்கிறாங்க. நாவிதர்கள் 30% மேல ஆதரிக்கிறாங்க. குயவர்கள் 30% மேல ஆதரிக்கிறாங்க. லெஸ் பவர்ஃபுல் ஓபிசில வலையர் போன்ற சமூகங்கள் மத்தியில சீமானுக்கு ஆதரவு பெருசா இருக்குது. போயர், ஒட்டர் சீமான் ஆதரிச்சவங்க இதுல விஜயகாந்த் பக்கம் போனாங்க. கொஞ்சம் மீண்டும் அவங்க தன் பக்கம் விஜயகாந்த் சிம்பதியில போனாங்க. மீண்டும் தன் பக்கம் வருவாங்கன்னு சீமான் நம்புறாரு. சோ தன்னோட வாக்காளர்கள் யாருங்கிறத சீமான் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்கள குறி வச்சு காய் நகர்த்துறாரு. அதுல எடப்பாடியை எதிரியா காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரு
நினைக்கிறார். இப்போ நீங்க விஷயத்துல வந்து விவரிச்சீங்க, சீமான் அவர்களோட ஜம்பிங் பெர்சன்டேஜ் இதெல்லாம் அவர் 8% வாங்குறாருன்னா அது உறுதி கிடையாது, அது இன்னும் வலுப்பெறக்கூடும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருந்தீங்க. மேலும் அந்த 8% என்பது திரு எடப்பாடியார் அவர்களை வந்து பலகீனப்படுத்தியது தான் மெயின் ரோல் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றீங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி அவர் திரு எடப்பாடியாருக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுக்க இயலும்? நற்சான்றிதழ்ங்கிறதே அந்த வாக்காளர்களை தன் பக்கம் எடுக்கிறது தான். விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி சீமான் போய் ஒரு தற்கொலை முடிவை எடப்பாடி கூட போய் எடுப்பாரு? விக்கிரவாண்டியில வந்து அவர் தெள்ள தெளிவா அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்னு நினைச்சாரு. 25% ரெட்டல ஓட்டு வந்து அப்படியே உதயசூரியனுக்கு போயிட்டுங்கிறத சீமான் தெள்ள தெளிவா சொல்றாரு. அதற்கு பிறகு எடப்பாடி ஓட்டு டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி எப்படி நம்புவாரு? எடப்பாடிக்கு நற்சான்றிதழ் கொடுக்கிறது ஸ்டாலினுக்கு எதிரி நான் தான், சோ எடப்பாடி தேர மாட்டாரு, எடப்பாடி நான் பெனிஃபிஷரி காஸ்ட் பலனளிக்காத ஜாதி என் பக்கம் வாங்குங்கிறதான் சொல்றாரு. இதுல சந்தேகமே எங்க வலுப்பெறுது அப்படின்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுகவோட ஆதரவு கோரினாரு. அந்த அதிமுக நடத்திய உண்ணாவிரதத்திலையும் போய் தங்களுடைய நிர்வாகிகளை போய் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாரு. அதை அடுத்து இப்படியான ஒரு எடப்பாடியாருக்கு ஒரு நெருக்கடி வரும் பட்சத்துல வந்து அதுக்கும் எடப்பாடியாருக்கு குரல் கொடுக்கிறாரு அப்படின்னா, சோ அதிமுகவை ஒரு நட்பு சக்தியா தோழமை சக்தியா கருதுறாரா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு எழுப்பப்படுது. அதனாலதான் கேட்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடப்பாடியும் எடுக்கல ஸ்டாலினும் எடுக்கலன்னு ரெண்டையும் சேர்த்தான சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார அந்த திராவிட சுடுகாடுன்னு சொல்லும் போது ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த சமாதியும் சேர்த்து தானே சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார் பற்றி அவரோட விமர்சனத்துக்கு கேசி பழனிசாமி தானே வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அப்போ எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத விக்கிரவாண்டியில சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அது பொருந்தா கூட்டணி ஆகும், அது தனக்கு பெரிய பின்னடைவாகும், அதுக்கு அரசியலே பண்ண முடியாத சூழ்நிலை ஆகுங்கிறது சீமானுக்கு நன்றாகவே தெரியுது. சீமான் அவர்கள் ஒரு சமயத்திலே கூறிய கருத்தை நான் இங்க வந்து நினைவூட்ட விரும்புறேன். அம்மையார் ஜெயலலிதா அவரோட ஆட்சியை விட கம்பேர் டு எடப்பாடியார் ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சின்னு சொல்லியும் ஒரு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா எடப்பாடி அதை சொல்ல மாட்டாரு, சீமான் அதை சொல்லி இருக்கிறாரு. பட் அது வந்து ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கு அல்ல. அப்படின்னா அவரு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல எடப்பாடி அடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அவர் வந்து திராவிட பண்டிகைகள் தான் சொல்லி அடிச்சுட்டு இருக்கிறாரு. தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டாரு. 117 ஆண்கள், 117 பெண்கள், 16 பொது தொகுதிகள்ல பறையர்கள், 6-7 பொது தொகுதிகள்ல தேவேந்திர குல வேளாளர்கள். குறிப்பா சொன்னா தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்காகவும் சீமான் குரல் கொடுக்கும் போது அருந்ததியர் அந்த இடஒதுக்கீட டாக்டர் கிருஷ்ணசாமியின் அந்த டேபிள வச்சு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பாதிப்புன்னு அவர் ஒரு கிளைம் வைக்கிறாரு. அதுல ஸ்டாலின் அடிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறாரு, இது திருமாவளவன் என் குரல் கொடுக்காருன்னு கேட்கிறாரு. குரல் கொடுத்த கிருஷ்ணசாமியை ஆதரிக்கிறாரு. கிருஷ்ணசாமி அந்த குரலை கொடுக்கும் போது அருந்ததியர் ஒதுக்கீட்டுக்கு எடப்பாடி ஆதரவா இருந்தது தப்புன்னு சொல்லிதான் கிருஷ்ணசாமி இந்த கூட்டணியில இருந்தே அடிக்கிறாரு. அப்போ அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு கொடுத்தது கலைஞர், முழுக்க ஆதரவா இருந்த அந்த வெற்றியை கொண்டு வந்திருக்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்கள். நானும் ஆதரிச்சேன்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி. அருந்ததியர் ஒதுக்கீடுல வந்து பறையர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் பாதிப்புன்னு களமாடுற ஒரு சீமான். அப்ப இந்த இஷ்யூவை எடுத்துக்கிட்டு தமிழர் அல்லாதங்கிற இஷ்யூவை எடுத்துக்கிட்டு 234 தனிச்சு போறங்கிறதான் சீமானுக்கு நோக்கம். அதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. அப்ப இஷ்யூ பேஸ்டா தெளிவா இருக்கக்கூடிய அவரு அப்பப்ப எடப்பாடி பழனிசாமிய பாராட்டுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி களத்துல தாக்கு பிடிச்சிட மாட்டாரு. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ரெட்டைல வந்து தனக்கு வரணும்னு உறுதியா நம்புறாரு. அதுலதான் அவரு 8.2 வந்திருக்கிறாரு. வளர சக்தியா தான் சீமான் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு. மக்களவை தேர்தலில் நான் 2 மடங்கு வந்தோம்னா சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பலகீனப்படுத்தி வளருவான்னு சீமான் நம்புறாரு. சீமான் வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி தான். பட் அவர் என்ன சொன்னாரு, திமுக குடும்பத்துல உள்ளவங்க இளைய தலைமுறை ஓட்டு தான் தனக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா ஸ்டாலின் எப்படி 47% ஓட்டு வந்தாரு? எந்த தலைமுறை அவருக்கு வந்து கொடுத்தது பார்க்கணும் இல்லையா? நீங்க வந்து சீமான் வளர வளர ஸ்டாலினும் வளர்ந்துட்டு இருக்கிறார். சீமான் வளர வளர ஸ்டாலின் வளர என்டிஏ வளர எடப்பாடி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறார். இது கருத்து குரல்களை தவிர மற்ற தெளிவா பாக்குறவனுக்கு இந்த உண்மை தெரியும். சீமான் தன்னோட ப்ரொஜெக்ஷனுக்கு பேசலாம், அது அவருக்கு உரிமை, அரசியல்வாதி. சீமான் கருத்துக்கள் இருந்து நான் பல கருத்துல மாறுபடுவேன். என் சகோதரர் அவருக்கு கில்லிங் இன் சைலன்ஸ் யாரும் பண்ணாலும், அவருக்கு ஒரு அநீதி பண்ணாலும் நான் என்னைக்கும் குரல் கொடுப்பேன். அதை நான் டிக்ளேர் பண்ணிட்டு தான் நான் அதை செய்துட்டு இருக்கேன். அது யாருக்கும் எதற்கும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாதவன். பட் சீமான் கருத்துக்கள் வேற, என் கருத்துக்கள் வேற, கருத்தியல நான் மாறுபடுறேங்கிறது நான் பலமுறை உங்கள்கிட்ட 100% கம்யூனிட்டிக்கான அந்த பிரதிநிதித்துவம்
அவரோட சமூக நீதிக்கு அடிப்படையில நீங்க சீமான் அவர்களை ஆதரிக்கிறீங்க? கண்டிப்பா நான் அதை ஆதரிச்சுட்டு இருக்கிறேன். அதுல எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்ல. பட் சீமானோட வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி. 40ல இருந்த ரெட்டால 20ல போயிட்டு 1ல இருந்த சீமான் வந்து இன்னைக்கு 8.2 1.1ல இருந்தவர் 8.2ல போயிருக்காரு. அப்ப எடப்பாடி கிட்ட இருந்த வாக்கு தான் சீமான் போகுது. சோ இன்னைக்கு விஜய நாளைக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு பண்ணினாலும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு வாக்கள் தான் விஜய் கிட்ட வரணும் 234 தொகுதியிலையும். ஏன்னா விஜயால கூட விக்கிரவாண்டியில உதயசூரியனை அசைக்க முடியல, ஆட்ட முடியல, அசைக்க முடியல. பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன டெக்கால்டி பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. நீங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு என்ன சொன்னீங்க? இந்த சீமான் தொடர்புடையனால தான் இதையும் பேசுறேன். நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போனீங்கன்னா சாராயச்சாவை பார்த்துட்டீங்கன்னா திமுக பலகீனப்பட்டுரும், திமுக அரசுக்கு பெரிய பாதிப்பு வந்துடும், உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்காலம் போயிடும், விடக்கூடாது நம்மன்னு நீங்க கள்ளக்குறிச்சி போனீங்க. அங்க போய் திமுக ஆட்சி காலத்துல கள்ளச்சாராய சாவு இருக்குன்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணிட்டே வந்துட்டீங்க, விடுங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்தது மாதிரி விக்கிரவாண்டியில போலிங் குறைஞ்சுதா? விஜய் கள்ளச்சாராய சாவை கட்சியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ விஜய் வருத்தப்படுறாரு, நம்மளாம் போய் ஓட்டு போடணுமான்னு எவனாவது ஓட்டு போடாம இருந்தானா? கள்ளக்குறிச்சி பக்கம் தானே விக்கிரவாண்டி, யாராவது ஓட்டு போடாம இருந்தாங்களா? இல்ல. முன்னோட வாக்குப்பதிவு அதிகமாச்சு. 1. 2வது விஜய் திமுக அரசுல கள்ளச்சாராயத்துன்னு நமக்கெல்லாம் வெளிப்படுத்துறாரு. இங்கெல்லாம் கள்ளச்சாராயம் ஓடுது, கள்ளச்சாராயத்துல திமுக சம்பாதிக்கான்னு காட்டிட்டாரு, இன்னும் விஜய் காட்டிட்டாருங்க. யாராவது திமுக ஓட்டு போடாம இருந்தாங்களா? முன்னோட 25% வாக்கு அதிகம். சரி, விஜய் கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டாரு, அவர் இங்க களத்துல நிக்கல, அதனால விஜய் மேல பற்றுதல் கொண்ட நாம ஓட்டு போடக்கூடாதுன்னு போலிங் குறைவா இருந்தா இல்ல. சரி, பூத்துக்கு போன நம்ம நோட்டாவுக்கு போட்டு விஜய் மேல நம்மளோட அபிமானத்தை காட்டுன்னு யாராவது நோட்டாவுக்கு போட்டானா? இல்ல. நோட்டாவுக்கும் ஓட்டு குறைவு. இந்த 3 பாயிண்ட்ல விஜய் ஒண்ணும் இல்ல. கள்ளக்குறிச்சியில சாராயச்சாவை பார்த்தது வெத்து வெட்டு, அந்த தப்பான அரசியல் ஆலோசனை நடவடிக்கையால விஜய் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவுல அசிங்கப்பட்டாரு, அவருக்கு ஒரு செல்வாக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுங்கிறதான் என்னோட கருத்து. மீண்டும் விஜய் 2026ல எவ்வளவு கேண்டிடேட் போட்டு வாக்கெடுத்தாலும் அது அனுகூல சத்துரு மாதிரிதான் ஸ்டாலினுக்கும் திமுகவுங்கிறது என்னோட கருத்து. அந்த வகையில சீமானுக்கு வாக்கும் திமுக எதிர்ப்பு வாக்கு தான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வரக்கூடிய வாக்கு தான். இது ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம டேட்டா வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். விஜயே இதை ஆய்வு பண்ணி பார்க்கலாம். உங்க அரசியல் ஆலோசகர்கள் உங்களை கவுத்துட்டாங்க கள்ளக்குறிச்சியிலங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய அனாலிசிஸை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி சார்.